தமிழ்நாட்டுடைய கடந்த தேர்தல்களுடைய ஒப்பீடு அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பார்க்கலாம் காயத்ரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து? எஸ், நிச்சயமாக கார்த்திகை செல்வன். இப்போ 2019 தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையாக இந்த காரணிகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ இந்த கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல யாருக்கான ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இப்போ டிஎம்கே வந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடங்கள்ல யாருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம்னா 19 இடங்களில் வந்து அந்த டிஎம்கே வந்து அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அல்ல, இது கடந்த தேர்தல்களோட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒப்பீடும் அந்த சதவீத அடிப்படையிலும் தான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை கடந்த தேர்தல்களில் எப்படி வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு மட்டுமே வந்து 46 விழுக்காடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அவங்க இப்போ கூட்டணி அடிப்படையில் பார்க்கும் பொழுது 52.97 இருக்கு. இப்போ இந்த பர்சன்டேஜ் ஏன் நம்ம திரும்பி திரும்பி பேசுறோம்னா இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தான் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவிற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது கடந்த 2019 மக்களவை தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை கொடுக்கறதுக்கான முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறது. ஸோ அது இந்த தேர்தல்களில் எந்த அளவிற்கு அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக காயத்ரி போன 2019 ஓவரால் ரிசல்ட் கொடுங்க, நான் அதுல இருந்து பேசிக்கிறேன். ஓவரால் என்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா வில் டிஸ்கஸ் ஆன் திஸ். அதுக்குள்ள தமிழ்நாட்டுடைய மற்ற ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தினுடைய அந்த வாக்கு சதவீதம் வந்துடும், நம்ம அதை பேசலாம். எஸ், இது ஓவரால் ஒட்டுமொத்தமாக இருக்கு. ஓகே, நன்றி.